வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் களிமண், செம்பு, வெள்ளி, பித்தளை, கண்ணாடி இதில் எந்த பாத்திரங்களில் தண்ணீர் குடிப்பது சிறந்தது என்பது பற்றி பார்க்க போகிறோம். உடல் நலனை பேணுவதற்கு தண்ணீர் குடிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எதில் பருகுகிறோம் என்பதும் முக்கியமானது. ஏனெனில் உலோக பாத்திரங்கள் தண்ணீரை சேமித்து மட்டும் வைப்பதில்லை. சில உலோகங்கள் தண்ணீரின் pH அளவை மாற்றுகிறது, தாதுக்களை கண்காணிக்கிறது, உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிர் கிருமிகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் என்பதை நவீன அறிவியலும் ஓரளவுக்கு ஆதரிக்க தொடங்கியிருக்கிறது. அதனால் தண்ணீரை சேமிக்க, குடிக்க பயன்படுத்தும் பாத்திர தேர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் பருகுவதும் சிறப்பானது. தண்ணீரின் சுவையை தக்க வைத்து ருசிக்க வைக்கிறதாம் கண்ணாடி குவளை. அடுத்து துருப்பிடிக்காத எஃகு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எனப்படும் துருப்பிடிக்காத எஃகு பாத்திரங்கள்தான் பெரும்பாலான வீடுகளின் சமையலறையை ஆக்கிரமித்திருக்கிறது என்று சொல்லலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொண்டு தயாரிக்கப்படும் டம்ளரிலேயே பலரும் தண்ணீர் பருகுகிறார்கள். இது துருப்பிடிக்காதது, எதிர்வினை புரியாதது. மற்ற பாத்திரங்களைப் போல அதிகம் பராமரிக்க வேண்டிய அவசியம் இந்த பாத்திரங்களுக்கு இல்லை. எந்த பாத்திரத்தை நாங்கள் தண்ணீர் குடிப்பதற்கு தேர்வு செய்யலாம்? அன்றாட பயன்பாட்டுக்கு துருப்பிடிக்காத எஃகு பாத்திரங்கள் தான் சௌகரியமானது, பாதுகாப்பானதும் கூட. செம்பு மற்றும் பித்தளை பாத்திரங்களை அவ்வப்போது பயன்படுத்திக் கொள்ளலாம். அவைகளை சரியாக சுத்தம் செய்திருந்தால் மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும். கோடை காலங்களின் போது வெள்ளி அல்லது களிமண் பாத்திரங்களை உபயோகிப்பது சிறந்தது. செம்பு மற்றும் துத்தநாக கலவையில் தயாரான உலோகம் பித்தளை. இதில் இருக்கும் துத்தநாகம் உடலில் இருக்கும் செல்களை பழுது பார்க்கும் பணியை மேற்கொள்ளுகிறது. வளர்சிதை மாற்றத்தை வலுப்படுத்துகிறது. கூந்தல் முடி, சருமத்துக்கும் நன்மை தருகிறது. குறிப்பாக மெதுவான வளர்சிதை மாற்றம், மந்தமான சருமம் கொண்டவர்களுக்கு பித்தளை சிறந்த தேர்வாக அமைகிறது. அதே வேளையில் எலுமிச்சை சாறையோ அமிலத்தன்மை கொண்ட பானங்களையோ அதில் ஊற்றக்கூடாது. ஏனெனில் அமிலம் பித்தளையுடன் வினை புரிந்து உடலுக்கு கேடு விளைவிக்க சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. களிமண் பாத்திரம். இயற்கையாகவே தண்ணீரை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் தன்மை களிமண் பாத்திரங்களுக்கு உண்டு. உடலில் அமில காரத்தன்மையை சமநிலைப்படுத்தும். pH அளவை சீராக பராமரிக்க உதவும். களிமண் பாத்திரத்தில் சேமிக்கப்படும் நீரில் மெக்னீசியம், கல்சியம் உள்ளிட்ட தாதுக்களின் பங்களிப்பு கூடுகிறது. நவீன கண்ணாடி, பிளாஸ்டிக் போத்தல்களால் கொடுக்க முடியாத நறுமணத்தை களிமண் பாத்திரத்தில் ஊற்றப்படும் நீர் கொடுக்கிறது. களிமண் பாத்திரத்தை கவனமாக கையாளாவிட்டால் உடைந்து போய்விடும் என்பது மட்டுமே இதன் பாதகமான அம்சம் என்கிறார்கள். மற்றபடி நீர் அருந்துவதற்கு சிறந்த பாத்திரம் களிமண் பாத்திரம். அடுத்து வெள்ளி. குளிர்ச்சி மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டது வெள்ளி. பல நூற்றாண்டுகளாக இதன் பயன்பாடு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வெள்ளி அயனிகள் பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்கக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் துணை புரிகிறது. வெள்ளி டம்ளரில் நீர் ஊற்றி வைப்பது குளிர்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் உணர வைக்குமா? பழங்காலத்தில் பச்சிளம் குழந்தைகள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்தித்தான் நீர் கொடுப்பார்களா? இந்த வரிசையில் அடுத்து செம்பு. சுத்திகரிப்பு பணியை செவ்வனே செய்யும் தன்மை செம்புக்கு இருக்கிறது. இதனை ஆய்வுகளும் உறுதிப்படுத்தியுள்ளன. ஒரு செம்பு பாத்திரத்திலோ செம்பு டம்ளரிலோ தண்ணீரை சில மணி நேரம் ஊற்றி வைத்தால் அதனுடன் செம்பு அயனிகள் கலந்து விடுமா? இந்த செயல்முறை ஒலிகோ டைனமிக் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாவை இயற்கையாகவே அழிக்க செம்பு உதவுகிறது.
செம்புத் டம்ளரில் உள்ள தண்ணீரை குடிப்பது செரிமானத்தையும் ஊக்குவிக்கிறது. தைராய்டு செயல்பாட்டை சமநிலைப்படுத்துகிறது. கல்லீரலில் சேரும் நச்சுக்களை இந்த செம்பு பாத்திர நீர் நீக்குகிறது. மெலனின் உற்பத்தியை ஒழுங்குபடுத்தவும் சருமத்தை மேம்படுத்தவும் முன்கூட்டியே முடி நரைப்பதை தடுக்கவும் உதவுகிறதாம் செம்பு பாத்திரங்கள். இப்படி எங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அன்றாடம் நாங்கள் நீர் பருகுகின்ற பாத்திரங்களும் செல்வாக்கு செலுத்துகின்றன. மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.